இன்னைக்கு ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னு ஒன்று இருக்கு. ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய் வேலை செய்கிறாங்க, 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்க உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டாங்க அப்படின்னா சம்பளம் கட்டு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் இருக்காங்க, ஒரு தனியாக ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த கடையை ஒரு 10 நாள் வேற ஒருத்தவங்கள உட்கார வைக்க முடியாது, அவங்க ப்ரெசன்ஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கட்டாமல் இருந்தாகணும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் இன்கம் தான் கிடைக்கும். ஸோ 10,000 சேலரி, 20,000 சேலரி, 40,000 சேலரி, 1,00,000 சேலரினா அவங்க 24 மணி நேரத்தில் 8 to 10 மணி நேரம் வேலை செய்ய முடியும். 12 மணி நேரம் வேலை செஞ்சா இல்லை 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு 1,00,000 தான் சம்பளம். ஸோ ஃபிக்ஸட் சேலரி. ஸோ இதுதான் ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா என்ன? ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை நம்ம உருவாக்கணும். அந்த பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மக்கள், ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 நபர்கள் 1 மணி நேரம் வேலை செஞ்சா 1000 மணி நேரம் அவர் நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குது. ஸோ அப்ப நமக்கு இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொன்று வந்து டீம் ஒர்க், நம்மளுடைய தனிநபர் உழைப்பு கிடையாது, டீம் ஒர்க் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுடைய பிரசன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் மற்றவர்களுடைய நேரம் நமக்கு கிடைக்கிறதுனால ஸோ அப்போ அந்த பிரசன்ஸும் தேவையில்லை. ஸோ அப்போ இந்த ஒரு இந்த ஒரு பேசிவ் இன்கம்க்கு போகணும் அப்படின்னா நம்ம என்டர்பிரனராக மாறினா மட்டும்தான் முடியும். இப்போ என்டர்பிரனராக மாறுறது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நம்மளுடைய தனிநபர் உழைப்பு இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தொழில் எதுன்னு பார்த்தோம்னா டைரக்ட் செல்லிங், நேரடி வியாபாரம் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு துறையை பற்றி அறிஞ்சிக்கவும், ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குறதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.